எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்சி எங்கள் கூட்டணி கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிஎஸ்கே கட்சி, ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 கோடிக்கு மேலே கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சிக்கு விரைவில் 2026 எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முதலமைச்சராகவும் கூல் சுரேஷ் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆவார். மாலை போட்டதில் நான் ட்ரெண்ட் ஆகலைங்க, புரியுதுங்களா? நிறையா பேர் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, பெண்களாக இருந்தால் நீங்கள் துணிமணியை குறைச்சி போடுறது, வெந்து தணிந்தது காடு, ட்ரெண்டிங்க்கு வணக்கத்தை போடு. அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. இப்போ ட்ரெண்டாக இருக்கிற விஷயம், எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அதிமுக செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி ஐயா சொல்லியிருக்கிறது ஒரு விஷயம், பொதுச் செயலாளர் ஒரு மிகப்பெரிய கட்சி எங்கள் கூட்டணி கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மறைமுகமாக சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னாக்க கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி இன்றைக்கி ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. அவங்க திமுக கூட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது என்னோட ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2 கோடிக்கு மேலே கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சிக்கு ஆதரவு இருக்குது. ஸோ விரைவில் அதற்கான அறிவிப்பு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய மூலமாகவே தமிழக மக்களுக்கு தெரிய வரும். விரைவில் 2026 எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முதலமைச்சராகவும் கூல் சுரேஷ் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆவார். அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும். நிறையா பேர் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அதிலெல்லாம் உங்களை அறியாமலேயே பெண்களாக இருந்தால் நீங்கள் துணிமணியை குறைச்சி போடுறது, ஆண்களாக இருந்தாக்க ஏன் இவ்வளவு ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா, சமீபத்தில் கூட ஒரு கணவன் மனைவியாக என்னன்னு தெரியல, அவங்க காரு வாங்கிட்டாங்க. அவங்க அந்தரங்கத்தை கேரளாவா அவங்க ரூமுக்குள்ளே இருந்த வீடியோலாம் போட்டு கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பணத்துக்காக நீங்கள் ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக நீங்கள் உங்களையே வித்துடுறீங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை தான் இந்த படம் ட்ரெண்டிங் படத்தில் இயக்குனர் சிவராஜ் அவர்கள் நல்லா அப்பட்டமாக காமிச்சிருக்காரு. அந்த புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பளித்த மீனாட்சி ஆனந்த் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி புது கதைகள் வந்தால் தான் சினிமா இண்டஸ்ட்ரியும் மக்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். இங்கே நான் தான் கிங்கு அந்த படத்தில் நடித்த பிரியா லயா தான் இந்த கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது நம்ம காதலி எப்படி இருப்பாங்க, மனைவி எப்படி இருப்பாங்க, எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண் முன்னாடி காட்டுறாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலையரசன் பணத்துக்காக அவன் கொலையரசனாக இருப்பான் போல், அப்படி நல்லா தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிற பெசன்னர் ரவி, சமீபத்தில் ஒரு ஆடியோ ரிலீஸ்லேயே அதிலே பார்த்தேன், ரொம்ப குமுறி இருந்தாப்புல. இப்போ படம் பார்க்கும்போது அந்த குமுறுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுது. இந்த படத்தில் ஒரு கந்து வெட்டி வில்லனாக வராரு பெசன்னர் ரவி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்ற ஒரு டைலாக் தான் மறுபடியும் சொல்லிகிட்டே வராரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் சாம் சிஎஸ் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் ஆனந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சமுதாயம் எப்படி சீரழிஞ்சிட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங் மூலமாக அருமையாக இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்படிலாம் தவறான இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ட்ரெண்டாக இருக்கிற இந்த கூல் சுரேஷ் இந்த ட்ரெண்டிங் படம் பார்க்கும்போது என்ன அறியாமலேயே ஐயோ இதெல்லாம் பண்ணால் தப்பு, இதெல்லாம் பண்ணால் சரி, ஐயோ இப்படிலாம் பண்ணாக்க நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சிருமா அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ட்ரெண்டிங் கலையரசன் அவர்கள் நடித்த ட்ரெண்டிங் படம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது. அதனால் தயவு செஞ்சு ஆண்களே பெண்களே நீங்கள் லைக் வாங்கணும், கமெண்ட் வாங்கணும், அப்புறம் வியூஸ் வாங்கணும், சப்ஸ்கிரைபர் வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களே இழந்துடாதீங்க. பணத்துக்காக உங்களோட மானத்தை விற்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை இழந்துடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ட்ரெண்டிங் படத்தில் காமிச்சிருக்காங்க. கூல் சுரேஷும் அதை பார்த்து இன்னமும் நிறையா கற்றுப்பேன், திருந்துவேன், இன்னமும் மாற்றிப்பேன். சரிங்களா? இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ ஆல். ஆமாம், இல்லை மாலை போட்டதில் நான் ட்ரெண்ட் ஆகலைங்க, புரியுதுங்களா? ஆமாம், நிறையா வியூஸ், நிறையா கமெண்ட்ஸ், நிறையா சப்ஸ்கிரைப் உங்களுக்கு யார் யூடியூபுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான்
சோசியல் மீடியாவில் உள்ளவங்களுக்கு தான் அது நல்ல ட்ரெண்ட் ஆச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிற ஒரு கதையை மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு கதையை கொடுத்துருக்கிற இயக்குனர் திரு சிவராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தி பெருமை சேர்க்கும் தயாரிப்பாளர் மீனாட்சி ஆனந்த் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிற கலையரசன் அவர்களுக்கும் கதாநாயகி பிரியா லயா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.